இயந்திர கோளாறு காரணமாக ஓடுபாதையிலேயே விமானம் நிறுத்தப்பட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்த போது இயந்திர கோளாறு காரணமாக விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்தில் விமானி கோளாறை கண்டுபிடித்ததால் அங்கு பயணிகள் உயிர் தப்பியிருக்கின்றனர். சென்னையிலிருந்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கு நள்ளிரவு 12:20 மணிக்கு புறப்பட்ட விமானம் இயந்திர கோளாறு காரணமாக ஓடுபாதையிலேயே நிறுத்தப்பட்டது. ஓடுபாதையில் நின்ற விமானம் இழுவை வாகனம் மூலம் புறப்பட்ட இடத்திலேயே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை அதிகாலை வரை சரி செய்ய முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயந்திர கோளாறு காரணமாக ஓடுபாதையிலேயே விமானம் நிறுத்தப்பட்டது. 148 பயணிகளும் பல்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டு சென்னையிலேயே தற்போது இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், முழு விவரம். சென்னையிலிருந்து கோலாலம்பூர் புறப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் திடீர் இயந்திர கோளாறு காரணமாக ஓடுபாதையிலேயே விமானி கண்டறிந்தார். இதனால் 148 பயணிகள் உள்பட 160 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார்கள். அதாவது நேற்று இரவு மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் செல்லும் மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னையிலிருந்து 12:20 மணிக்கு சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ரன்வேயில் புறப்பட்டது. அப்ப அது ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதில் திடீரென இயந்திரத்தில் கோளாறு விமானி கண்டறிந்தார். இதனால் அதை அந்த ஓடுபாலத்திலே விமானி நிறுத்திவிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவித்தார். இதனடுத்து அந்த விமானத்தை அவர்கள் ஊர்ந்து வாகனம் மூலியமாக ஓரமாக கொண்டு நிறுத்தி அதில் விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் சோதனை செய்தனர். ஆனாலும் விமானம் புறப்படவில்லை. அந்த விமானத்தில் 148 பயணிகள் 12 விமான பணியாளர்கள் பயணித்தனர். இந்த நிலையில் தான் அந்த அதிகாலை வரை அதனை சீர் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அது முழுமையாக சீர் செய்யப்பட முடியாததால் அதிலிருந்த 148 பயணிகளை இறக்கி சென்னையில் உள்ள பல்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்த மலேசியாவுக்கு செல்ல முடியாம ஹோட்டலிலே தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது பிற்பகலுக்கு மேல் விமானம் தயாரான பின்னர் தான் அந்த விமான பயணிகளை அனுப்பி வைக்கப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் உரிய நேரத்தில் அந்த விமானி ஓடுபாதையில் விமானம் ஓடும் போதே அந்த தொழில்நுட்ப கோளாறை கண்டறிந்ததால் 148 பயணிகள் 12 விமான ஊழியர்கள் உட்பட 160 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.